பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு 5வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று இரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்பதாக. ஆத்துமாக்களை மரணத்தினின்று தப்புவியுங்கள். சேவ் சோல்ஸ் ஃப்ரம் டெத் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இந்த உலகத்தில் சுமார் 820 கோடி ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். இந்திய தேசத்தில் மாத்திரம் சுமார் 145 கோடி ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். உலக ஜனத்தொகையில் இந்தியாவின் பங்கு மாத்திரம் சுமார் 17% மக்கள் இருக்கிறார்கள். இவர்களில் மரணத்துக்கு ஏதுவானவர்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். அழிவுக்கு நேராக செல்லுகிற ஆத்துமாக்களை ரட்சிப்பிற்கு நேராக நடத்தும் உன்னத பணியும் கடமையும் நமக்கு காணப்படுகிறது. சாதாரணமாக ஒருவருக்கு ஒரு முறை இயேசுவை பற்றி கூறிவிட்டேன் என்று நாம் திருப்தி அடைகிறவர்களாய் காணப்படலாகாது. அவர்களின் ரட்சிப்பிற்காக இடைவிடாது உழைக்கிறவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். ஒரு நபர் உங்கள் கண்களுக்கு முன்பாக விஷம் குடித்து சாகும்படியாக முயற்சிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு விஷ மருந்தை திறந்து வாயில் ஊற்றப் போகிறார். அப்பொழுது அவரிடம் சென்று தற்கொலையினால் வருகிற தாக்கம் மற்றும் இழப்புகளை கூறி அவரிடம் யூதாஸ் காரியோத்து தற்கொலை செய்ததினால் அவன் ரட்சிக்கப்படாமல் போய்விட்டான் என்று அந்த நபரிடம் பிரசங்கம் செய்த பிறகு, இனிமேல் நீ இந்த விஷ மருந்தை குடிக்க வேண்டுமானால் குடிக்க விருப்பம் இல்லை என்றால் கீழே போடு என்று சொல்லிவிட்டு கடந்து சென்று விடுவீர்களா? அப்படி யாரும் சொல்லிவிட்டு கடந்து செல்ல மாட்டார்கள். மாறாக அவன் கையில் இருக்கும் விஷமருந்தை வேகமாக போய் வாங்கி கீழே போட்டு உடைத்தோ இல்லை தூக்கி எறிந்தோ அவனை மரணத்துக்கு நீங்களாக்கி தப்புவிப்பீர்கள் அல்லவா? அந்த நபரிடம் பேசியோ கெஞ்சியோ உணர்த்தியோ போதித்தோ அவன் தற்கொலை செய்வதிலிருந்து தப்புவிப்பீர்கள் அல்லவா? அதுபோல தான் ஆத்துமாவில் மரணத்தை சந்திக்கிற கோடிக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட நாம் இன்னும் அதிகமாய் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருமுறை பிரசங்கம் செய்தாகிவிட்டது, ஆகையால் என்னுடைய கடமை முடிந்துவிட்டது. அந்த நபர் ரட்சிக்கப்பட்டால் ரட்சிக்கப்படட்டும், இல்லை என்றால் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும். என் கடமை ஒருமுறை பிரசங்கம் செய்ததோடு முடிந்துவிட்டது என்று நினைத்து விடக்கூடாது. அந்த ஆத்மாவின் ரட்சிப்பிற்காக நாம் தொடர்ந்து அவர்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறவர்களாகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் உபதேசிக்கிறவர்களாகவும் கண்டிக்கிறவர்களாகவும் உணர்த்துகிறவர்களாகவும் அன்போடும் பாசத்தோடும் கூடிய எச்சரிப்போடும் அவர்கள் ரட்சிப்பிற்காய் பிரயாசப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி நீங்கள் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து தப்புவிப்பீர்கள் என்றால் அந்த ஆத்மாவின் நிமித்தம் பரலோகம் பரவசம் அடையும். அதற்கு காரணமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். இது எவ்வளவு பெரிய அனுபவமாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு ஆத்மா மரணத்திலிருந்து ரட்சிப்படையும் போது பரலோகமே குதூகலிக்கிறது. ஆகையால் ஆத்துமாக்களுக்காக செலவு செய்ய தயங்காதிருங்கள். எந்தெந்த வகையில் ஆத்துமாக்களை ரட்சிப்பிற்கு ஏதுவாக நடத்த முடியுமோ அத்தனை வகையான வழிகளையும் செய்ய கவனமாயிருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நம்ம நாட்டுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் வாழ்நாட்களில் சிலரையாகிலும் மரணத்திற்கு நேராய் கடந்து செல்லுகிற ஆத்துமாக்களை திருப்பி ரட்சிப்பிற்கு ஏதுவாய் நடத்தி அவர்களை விடுதலையாக்குவதற்கு கர்த்தர் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என்னை கீழ் அப்போது ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் தருவேன் என்று வாக்கு கொடுத்தவர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் திரளான ஆத்துமாக்களை நாலாபுறங்களிலும் இருந்து கர்த்தர் கொடுப்பீராக. சுவிசேஷம் எங்கள் மேல் விழுந்த கடமை என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட கர்த்தர் உணர்வு உள்ள இருதயத்தை தந்தருளும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.